பிப்ரவரி மாதம் முடிய போகுது. ஆனால் இன்னும் குளிர் விடலை ஃப்ளோரிடாவில். ஸோ அதனால் இந்த வருஷம் நான் இந்த மாதிரி சீட் ட்ரே வாங்கிட்டேன். வெளியே நாங்கள் கார்டன் செட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் இன்னும் 2-3 வாரமாச்சும் ஆகும். நாங்கள் கடைக்கு போய் கொஞ்சம் காம்போஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டன் சாயில்லாம் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சீட் ட்ரேயில் வாங்கிட்டோன்னா நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து சீட் போட்டோன்னா உங்களுக்கு வந்து வளர்ந்துடும். இது சம்டைம்ஸ் ரொம்ப டெம்பரேச்சர் இப்போ வந்து குளிராக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சிடலாம். இல்லைனா நம்ம மேலே வந்து ஒரு க்ரோ லைட் கூட அட்டாச் பண்ணிட்டோன்னா அந்த லைட்டே போதும் இதுக்கு. ஸோ இந்த சீட் ட்ரேயில் வந்து கீழேயே ஒரு பெரிய ட்ரேவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் அதில் ட்ரெயின் ஆகிடும். இதுக்கு சாயில் வந்து நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்லை. நான் இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் இருக்க சாயில் தான் போடுறேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த சீட் ட்ரேயில் ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து எப்பயும் போல் சீட் போட வேண்டியது தான். சீட் நம்ம ஊற வச்சியும் போடலாம், தண்ணியில் ஒரு நாள் நைட் ஊற வச்சியும் போடலாம், பட் டேரெக்டாகவும் போடலாம். பட் நான் வந்து டேரெக்டாக தான் போடுறேன் இன்றைக்கி. ஸோ நான் இந்த மாதிரி நான் வந்து எல்லா சீட் அந்த ஹோல்லையும் நான் சீட் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் சீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். ஏன்னா இதில் வந்து 72 இது இருக்கனால வந்து மறந்துடுவோம் இல்லையா? ஸோ ஒரு இதுலேயும் என்னென்ன போட்டிருக்கோன்னு நான் அந்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஒன்ஸ் நம்ம சீட் போட்டு மேலே லைட்டாக ரொம்ப அழுத்தக்கூடாது, மேலே லைட்டாக அந்த இது சாயில் மூடிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, கீழே அந்த ட்ரே இருக்கு இல்லையா, ட்ரேயில் வந்து ட்ரிப் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மேலே அதை கொடுத்துருக்க லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வச்சிடலாம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம்.